कृष्ण परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव श्रीमद् भागवतम நான்காம் ஸ்கந்தம். நந்தி தக்ஷனை சபிக்கும்போது சிவன் அதை தடுக்கிறார். அவர் எதையும் மனசுல வச்சுக்கல சிவபெருமான். அப்புறம் அமைதியா கைலாயத்துக்கு போயிடுறார். சதி தேவி கிட்டையும் நடந்ததை பத்தி எதுவும் சொல்லல. இந்த மாதிரி யாகசாலையில நடந்த வம்புகள் பத்தி அவர் சொல்லல. அதுக்கப்புறம் தக்ஷன் கனகல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல திரும்ப யாகம் செய்ய ஆரம்பிக்கிறான். இனி நான் சிவனை ஒருபோதும் பூஜிக்க மாட்டேன், விஷ்ணுவை மட்டும்தான் பூஜிப்பேன் பிடிவாதமா இருக்கான். தேவர்கள் அவனுக்கு புத்திமதி சொன்னாங்க, அவன் ஏத்துக்கல. சிவனை பூஜிக்காத யாகத்துக்கு விஷ்ணு வரப்போறது கிடையாது. பிரம்மா ததிசி போன்ற அவங்களும் வரல. சில கலகப்பிரியர்கள் ஏதாவது சண்டை நடந்தா வாய் பார்க்கலாம்னு சொல்லி வந்தாங்க. கைலாயம் வழியா விமானங்கள்ல தேவர்கள் அவங்கவங்க மனைவியோட வானத்துல பறந்து போறாங்க. இப்படி யாகசாலைக்கு போறாங்க. சதி தேவி அதை பார்த்தா, இந்த தேவகன்னிகள்லாம் பாக்கியசாலிங்க, கணவனோட நினைச்ச இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பார்க்கறா. அதுல ஒருத்தி மட்டும் சதி தேவிய விமானத்துல இருந்து பார்த்து கையை காட்டி அங்க இருந்துகிட்டே, தேவி என்னாச்சு, இன்னும் கிளம்பலையா? உங்க அப்பா நடத்துற யாகத்துக்கு தான் நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு குரல் கொடுத்தா. தட்சன் துவேஷத்தால சிவனாருக்கு அழைப்பு தரல. சதிக்கு தந்தையின் யாகத்துக்கு போகணும்னு ஆசை. அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் பரபரப்பா இருக்கும்போது சிவன் கேட்டா, என்ன ரொம்ப உற்சாகமா இருக்கிற அப்படின்னு. உங்க மாமனார் பெரிய யாகம் நடத்துறாராம் அப்படின்னு சொன்னான். உலகத்துல அப்படித்தான், ஒரு பக்கம் நல்லது நடக்கும், இன்னொரு பக்கம் கெட்டது நடக்கும். நமக்கு தந்தை நாராயணர் தான் அப்படின்னு பொதுவா சொன்னார். அப்ப அந்த அம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு உறவினர்களே பிடிக்காதா அப்படின்னு கேட்டா. அப்போ இவர் சொல்றார், உறவெல்லாம் வேணும், அதை மனசோட நிறுத்திக்கணும், சரீரத்தோட வச்சுக்க கூடாது அப்படிங்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்லுது, சும்மா தத்துவம் பேசாதீங்க, 2 பேரும் அந்த யாகத்துக்கு போயிட்டு வரலாம், நமக்கு அது ஒரு மதிப்பு தானே அப்படின்னு சொன்னான். நான் மதிப்பை விரும்பாதவன் இவர் சொல்ல, நீங்க துறவியா இருந்துட்டு போங்க, உலக விவகாரமே உங்களுக்கு புரியல, 4 பேர் வீட்டுக்கு போனா தானே அவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு இல்லாட்டி நம்ம தனியா தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்றா. தனியா இருந்தா நிறைய நாம ஜபம் பண்ணலாம் அப்படின்னு இவர் அதை பெருமையா சொன்னார். அப்ப இந்த அம்மா சொல்லுது, ஒரு பெண்ணுக்கு பிறந்தகம் போறதுல எவ்வளவு சுகம் உண்டுங்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்களும் ஒரு பெண்ணா பிறந்திருந்தா தானே தெரியும், அந்த ஞானம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா. அப்ப இவர் உங்க அப்பா என்ன பொருட்படுத்த மாட்டாரு, அங்க போனா நன்மைகள் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அம்மா சொல்லுது, நாதா, எங்க அப்பா ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவர் காரணம் இல்லாம யாருன்னு நிந்தனை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்றா. அப்ப சிவன் சொல்றார், நான் அவரை அவமதிச்சதே கிடையாது, ஒரு தடவை சபையில நான் நிஷ்டையில இருந்ததை அவர் மதிக்காம இருந்ததா நினைச்சுக்கிட்டார். ஏன் அப்படி இருந்தீங்கன்னு இந்த அம்மா கேட்க, நான் அவரை மனசுல மதிக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னார். அப்போ அந்த அம்மா, இப்படி வேதாந்தி மாதிரி பேசுறீங்க, இதையெல்லாம் மறந்துட்டு இப்ப என் கூட வாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப சிவனார் சொல்றார், நான் மறந்துட்டேன், உங்க அப்பா தான் மறக்கல. என்னை மதிக்காத இடத்துக்கு நீ போனா உனக்கும் மரியாதை குறைவு தானே வரும், நான் சகிப்பேன், நீ கௌரவம் பார்க்கறவா, சகிக்க மாட்டேன், அதனால போகாத, விபரீதமா ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த அம்மா ஒத்துக்கல. அஹ் தந்தைக்கும் கணவனுக்கும் இடையே இருக்கிற பகையை போக்குறதுக்கு, ஒரு சாந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு நான் போறது நல்லதுன்னு முடிவெடுத்தா. சிவபெருமானும் தடுக்கல. சரி, அவ தனியா போனா நல்லதில்லைன்னு கருதி சில கணங்களை கூப்பிட்டு சதிக்கு துணையாக போக சொன்னார். அப்ப சதியுடைய துணிமணிகள் உடைமைகள் எல்லாம் சிவகணங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறார். அந்த அம்மா இதெல்லாம் எதற்குன்னு கேட்கும்போது, தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறார்.
சதி தேவிக்கு இதுதான் கடைசி சந்திப்புங்கிறது சிவனாருக்கு தெரியுது. அதனால அப்படி செய்தார். சிவபெருமான் உடம்புல சரி பாதியா சதி அந்த அம்மா இருக்கிறாங்க. இதனால தேவர்கள், ரிஷிகள்லாம் சிவனையும், அந்த அம்மாவையும் சரி சமமா தான் வச்சு வணங்குறாங்க, பூஜிக்கிறாங்க. அதுலலாம் திருப்திப்படாத சதி தேவி தந்தை தட்சண நோக்கி போறாங்க. யாகசாலைக்கு வந்த சதி தேவி தட்சண வணங்குனா, அவன் அவள அலட்சியமா பார்க்கிறான். இந்த ஒண்ணுமத்தவா எதுக்கு இங்க வந்தா? அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை பார்த்தான். பார்த்துட்டு முகத்த திருப்பிக்கிட்டான். அவனுடைய அந்த எதிர்மாறான மனப்பாங்க இந்த அம்மா பார்த்துட்டு வருத்தப்பட்டாங்க. சிவ மகிமை துதியில தட்சன் அப்படிங்கிற பேருக்கு விளக்கம் இருக்கு. தட்சன்னா சாமர்த்தியசாலி, சாமர்த்தியம் உள்ளவன். ஆனா இவனுக்கு அதட்சன் தான் பேர் வைக்கணும்னு அந்த துதியில வருது. தன்னை தந்தை ஏறெடுத்தும் பார்க்கலேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட அவ, இனிமே அங்க இருக்கவே பிடிக்காம மனசு அப்படியே மாறிச்சுது. இதனால யாகசாலைய வலம் வந்து வணங்கிட்டு கிளம்ப போறா. அப்படி யக்ஞசாலைய வலம் வர்றபோது, சுற்றிலும் தேவதைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தாங்க. அங்க சிவனாருக்குன்னு எந்த ஸ்தாபனமும் இல்ல, ஆசனமும் இல்ல. ஈசான திசையே காலியா இருக்குது. இத பார்த்த சதிக்கு தன் அவமானத்த பொறுத்துக்கிறவா, தன் கணவனுக்கு வந்த அவமானத்த தாங்க முடியாம, கோபத்தோட ஒரு பார்வை பார்த்தா. தலைமுடிய அவிழ்த்து போட்டா. தேவர்கள் ஓடி வந்து, "தாயே கோபிக்காதீங்க" அப்படின்னு சொன்னாங்க. அ அவ வந்து, "பயப்படாதீங்க. என் உடம்புல தான் எனக்கு ஆத்திரம் வருது. நான் பாவம் பண்ணிட்டேன். கணவன மீறி வந்தேன். தட்சணன்ட்ட இருந்து கிடைச்ச இந்த உடம்ப தீயில எரிக்கப் போறேன்" அப்படின்னு சொல்லி 13 ஸ்லோகங்கள் பேசுறா. "உன்ன மாதிரி சுகஜீவிகளுக்கு சிவ தத்துவம் புரியாது" அப்படின்னு முதல்ல திட்டுறா தட்சண. "சரீரத்த ஆத்மாவா நினைக்கிற உனக்கு சிவ தத்துவம் புரியாதுன்னு சொன்னா. தேவர்கள் என்னுடைய கணவன வந்து தொழுறாங்க, பூஜிக்கிறாங்க. சிவகிருபை இல்லாம உனக்கு வைஷ்ணவத்துல பக்தி உண்டாகாது. இல்லறம், துறவறம் இதுகள்ல விலகி தன்னுடைய சொரூபத்திலேயே நிலைச்சிருக்கிறவர் என் கணவர். நான் அவருக்கு போய் அபராதம் பண்ணிட்டேனே!" இப்படிலாம் சொல்லி வடக்கு முகமா உட்கார்ந்து யோக நிலையில இருந்தபடி சிவனார நினைச்சு அக்னி தத்துவத்தை பாவனை செய்தா. இப்படியாக அக்னி அங்க உடம்புல புகுந்து அந்த சரீரத்தை எரிச்சிட்டு, அப்ப யாக கூட்டம்லாம் அதிர்ச்சியில வேதனையோட ஹா ஹா அப்படின்னு பயத்துல அலறுது. இந்த சமயம் கைலைக்கு நாரதர் வேகமா போறார். அங்க சனத்குமாரர்களுக்கும் 4 பேருக்கும் சிவன் வந்து பிரம்ம வித்தைய போதிச்சுக்கிட்டு இருந்தார். நாரதரும் கதையில உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தார். அவர் மனசுல நினைச்சார், இவர் எவ்வளவு உயர்ந்தவர் சிவபெருமான். அங்க மனைவி சதிதேவி தீ புகுந்துட்டா. இங்க என்னன்னா இவர் ஆத்ம தத்துவத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார். அ இப்படி பார்த்து நாரதருக்கே கண் கலங்குது. நாரதர் சதிதேவி உடல் தகனம் ஆயிருச்சுங்கிற விஷயத்த சிவன்ட்ட சொல்ல, அப்போ சிவன் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். ஏன்னா இவருடைய உடம்புல சரி பாதி அந்த அம்மா. அங்க நடக்கிறது எதுவும் இவருக்கு தெரிஞ்சிரும். அவ வந்து புலப்படாத உருவத்துல சிவனோட இணைஞ்சிடுறா. சிவனார் தன்னுடைய ஜடையில இருந்து ஒரு வீரனை உருவாக்கினார். அவன் தான் வீரபத்ரன். தட்சனுடைய யாகசாலைக்கு போய் நாசம் பண்ணுன்னு அனுப்புறார். வீரபத்ரன் அங்க வந்து ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தினான். தட்சனை பிடிச்சு தலைய துண்டா வெட்டிட்டான். தேவர்கள் பயந்து அங்க இருந்து பிரம்மாவை நோக்கி ஓடிட்டாங்க. பிரம்மா ஓடி வந்த தேவர்களை பார்த்து, சிவனுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். முதல்ல சிவபெருமான்கிட்ட ஓடுங்க, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாம் நீங்களும் கூட வாங்களேன் அப்படின்னு கூப்பிட எல்லாருமே கைலாயம் போறாங்க. சிவபெருமான்கிட்ட பிரம்மா சொல்றாரு, வாங்க நாம எல்லாம் யாகசாலைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட, சிவனும் ஒன்றும் யோசிக்கல, கிளம்பிட்டார். அங்க ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. தட்சனுடைய உடம்புல ஆட்டு தலையை பொருத்துனாங்க. சிவ நிந்தையாளர்கள் அடுத்த பிறவில ஆடா பிறப்பாங்கன்னு சொல்லப்படுது.
ஆடு ஆசைகள அசைபோடக்கூடிய ஒரு பிராணி. தச்சனுக்கு சுய உணர்வு வந்துச்சு. சிவன துதி பாடி, என் மகள பார்க்க விரும்புறேன்னு சொன்னான். சிவன் சதி தேவி கிட்ட, உங்க அப்பாவ பார்க்க விரும்புறியான்னு கேட்டா, அவ மறுத்துட்டா. சனாதன தர்மத்துல அநேகத்துக்கு காரணமான ஏக இறைவன மதிக்க கற்றுத்தாராங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்குள்ள அத்தனை ஈஸ்வரர்களையும் விஸ்வ வடிவா காட்டினார். அப்புறம் விஸ்வநாதனா காட்டினார். பிரபஞ்சங்கள்ல இருக்கிற தோற்றங்களா காட்டுறார். எல்லா அணுக்களுக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கிறேங்கிறதையும் காட்டுறார். இப்படி அநேக வடிவங்களை ஒரு வடிவத்துக்குள்ள காட்டுறார். மனைவி கணவன்கிட்ட ஒன்றிய பாவனையோட, அதே சமயம் மற்ற உறவுக்காரர்கள்ட்ட சாமானிய அன்போட நடந்துக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர்ட்ட தெய்வீகமான பரஸ்பர அன்பு உண்டு. அதை உலகெங்கும் விநியோகிக்கிறதுக்கு அவரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா வந்து அதுக்கு சாதனமாக ஹரே கிருஷ்ண நாமங்களை சொல்லுங்கன்னு காட்டியிருக்கிறார். அன்பு இல்லாத போது ஞானம், அங்க இருக்கிற ஞானம் வந்து வறண்டது. அதாவது வரட்டு ஞானம். அதே சமயம் அன்பும் இருந்து ஞானமும் இருந்தா அணிக்கு அணியாக அழகு சேர்க்கும். நம்முடைய சரீரம் 5 பூதங்களால் ஆனது. 5 பூதங்களுக்கும் அவசியம் இருக்கு. அதுக்கு தேவதைகளும் உண்டு. காற்றால பேசுறோம். செயல்கள்லாம் நடக்குது. காற்று தான் காரணம். ஆகாயத்தால கேட்குறோம். நீரினால சுவைக்கிறோம். நெருப்பால பார்க்கிறோம். நிலத்தால வாசனைகளை தெரிஞ்சுக்கிறோம். இப்படி பஞ்சபூதங்களும் பூஜிக்கத்தக்கதா இருக்குங்கிறது இதுல தெரியுது. அவங்க கிட்ட நாம மரியாதை கொடுக்கணும், பூஜிக்கணும், கிருஷ்ண பக்தி வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட பிரார்த்திக்கணும். சூரிய பூஜையால ஆரோக்கியம் கிடைக்கும். ஆஹ் சிவ பூஜையால நல்ல புத்தி வரும். பார்வதிக்கு பூஜை பண்ணா செல்வம் வரும். ஆனா கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டா தெய்வீக அன்பு இதயத்துல உண்டாகும். ஆரோக்கியம், நல்ல புத்தி, செல்வம் இதெல்லாம் இருந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யற புத்தி இல்லைன்னு வச்சுக்கலாம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பகவான் மீதான சேவா ஆனந்தத்துல தன்மயமாக்கி தட்சன் இந்த சிவ பூஜையை செஞ்சிருந்தா கூட இங்க எந்த நஷ்டமும் வந்திருக்காது. ஆனா அவன் மனசுல பகை அப்படிங்கிற பாவனை இருந்துச்சு. கெட்ட எண்ணத்தோட நல்லது பண்ணான். நம்முடைய 70 கிலோ சரீரம் ஒரு பிடி சாம்பலா மாறிடுங்கிறத சிவன் உணர்த்துறார். அஹ் அதனாலதான் அவர் உடலெங்கும் சாம்பல் பூசி இருக்கிறார். சிவசக்தி இவங்க 2 பேருமே உடல் அலங்காரம் செய்துக்கிறது கிடையாது. மனித வாழ்வின் குறிக்கோள் போகம் கிடையாது. ஹரிநாம பஜனை தான் குறிக்கோள். சமபாவனை, சத்பாவனை இதெல்லாம் வர்றதுக்கு சத் சங்கம் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் மதிப்பளிக்கிற பார்வை இருந்ததுன்னா அது வந்து சமபாவம். இறைவன் எல்லாருக்குள்ள இருக்கிறாருங்கிற பாவனை உண்டாச்சுன்னா அதுக்கு சத் பாவனைன்னு பேர். மனித வாழ்க்கை பகவானை அடையிறதுக்கு, உலகியல சுகபோகங்களை அடையிறதுக்காக அது தரப்படலை. விலங்குகள், பறவைகள் கூட சுகபோகத்துல தான் இருக்கு. அதுகளை விட நாம் மேம்பட்டவர்களா இருக்கிறதுனால, வேறுபட்டவர்களா இருக்கிறதுனால அஹ், மனித இனம் மனித உடல்ங்கிற தரப்பட்டது. அதுக்காக தான் தரப்பட்டது. அப்படி வித்தியாசப்படலைன்னா பிராணிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். ஆஹ் ஒரு ஸ்லோகம் உண்டு, ஆரோக்கியம் பாஸ்கராத் இட்சேத். சூரியன் வந்து கண்ணுக்கு தெரியும் இறைவன் அப்படின்னு சொல்லப்பட்டார். சூரிய நாராயணர். அவர் வந்து நமஸ்காரங்களை விரும்புறார். நமஸ்காரக பிரியோ பானு. பானுனா சூரியன். நமஸ்காரத்தை விரும்புறார். ஜலதார பிரியோ சிவக. சிவன் வந்து அபிஷேக பிரியரா இருக்கிறார். அலங்கார பிரியோ கிருஷ்ணக. கிருஷ்ணர் வந்து அலங்கார பிரியரா இருக்கிறார். பிரம்மணோ மோதக பிரியக. ஆஹ் விநாயகர் வந்து மோதகம், அதை வந்து ரொம்ப விரும்புறார், அந்த பலகாரத்தை. மனுஷனா இருக்கிறது பகவானை ஆராதிக்கிறதுக்கு. விலங்குகளுக்கு நாளை அப்படிங்கிற ஒரு நாள் இருக்கிறதே தெரியாது. தேவர்களால தவம் பண்ண முடியாது. விலங்குகளால தவம் பண்ண முடியாது. தவ அதிகாரம், அதாவது தவத்துல அதிகாரம் மனுஷனுக்கு மட்டும்தான். ஏகாதசிய நோன்பு, அதாவது உபவாசமா எடுத்துக்கணும். தாமா முன் வந்து கஷ்டங்களை சகிச்சுக்கிறது, அப்படி சகிச்சுக்கிட்டு நல்ல காரியங்களை செய்யறது, அதுல ஈடுபடுறது, இதெல்லாம் தவம். இது ஆன்மீக முன்னேற்றத்துக்கானது. உண்ணாமல் இருக்கிறது விரதம்.
ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயத்துல முதல் 5 ஸ்லோகங்கள்ல புண்ணியம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, பாவம் பண்ணாம இருங்கங்கிறது வலியுறுத்தப்படுது. அதர்மத்துடைய மனைவி மிருஷா தேவி, அவளுடைய பிள்ளை டம்பம். பலரும் தன்னை பக்தன்னு அழைக்கப்பட ஆசைப்படுறாங்க. இதுக்கு டம்பம்னு பேர். தகுதி இல்லாம வச்சிருக்கிற சர்டிபிகேட் அது. காட்டிக்கிறதுக்கு மட்டும். உண்மையான பக்தரா இருக்க ஆசை இல்ல. ஆனா அப்படி அழைக்கப்படணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு. காசு கொடுத்து சான்றிதழ் வாங்குற மாதிரி. டம்பத்தின் புதல்வன் லோபம், பேராசை. லோபத்துடைய மகள் கோபம். கோபத்துடைய மகள் கடும் சொல். அஹ் இப்படி வருது. துரியோதனன் கால் வழுக்கி விழுற போது பீமன் சிரிச்சுக்கிட்டே அந்தஸ்ய புத்திர அந்தக அப்படின்னா. குருடனுடைய புதல்வன் குருடனா தானே இருப்பான் அப்படின்னு சொன்னான். இது கடுஞ்சொல். கீதை கூட அஹ், இந்த கடும் சொல்ல வந்து ஆதரிக்கல பகவத்கீதை. அனுத்வேக கரம் வாக்கியம். கரம் வாக்கியம் அதாவது நோகடிக்கிற மாதிரி பேசாத அப்படின்னு இருக்கு. சீதா தேவி காட்டுல லக்ஷ்மணனை கடும் சொற்கள் பேசி பயங்காட்டி அங்கிருந்து அனுப்புறா. லட்சுமணன் விருப்பம் இல்லாமலேயே மாரிசனுடைய கபட சொற்களை பின்பற்ற வேண்டி வந்தது. லக்ஷ்மணனை தப்பா திட்டிட்டாங்க சீதா. திரௌபதிக்கும் சபையில இதே போல ஆபத்து வந்தது. கோவிந்தான் நாமத்தை சொல்லி கதறினா உடனே ஆயிரக்கணக்கான புடவைகளை அந்த ஹரிநாமம் கொடுத்துச்சு. இதே ஆபத்து தான் சீதைக்கும் வந்துச்சு. ராமபிரானை நோக்கி கத்துரா. ராவணன் கடத்திட்டு போறான். ஆஹ் எவ்வளவோ ராமநாமங்களை சொன்னான். ஆனா 10 மாசம் கழிச்சு தான் அந்த நாமம் அவளை காப்பாத்துது. இதுக்கு காரணம் என்ன? திரௌபதிக்கு உடனே வந்துச்சு, சீதைக்கு பிந்தி தான் வருது. காரணம் என்னன்னா லக்ஷ்மணனை அவமதிச்சது. அபராதத்தோட நாமம் சொன்னா அது மெதுவா தான் வேலை செய்யும். கலியில வந்து கடும் சொல்ல கலிபுருஷன் இருக்கிறார். கலி கலக ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் முதலான புலன்களை ஹரிநாம ரசத்திலேயே திளைக்க செய்யணும். அதுதான் பாகவத்துடைய உத்தேசம். தையல்காரனோ, பழக்காரனோ, நாபிதனோ, பானை செய்கிறவனோ, பழக்காரியோ, படகோட்டியோ யாரா இருந்தாலும் பகவானுக்கு சேவை செய்து கரை சேர்ந்திருக்காங்கிறத வரலாற்றுல பார்க்கிறோம். அதனால ஸ்வதர்மம் அப்படிங்கிற பகவத் சேவை ஆத்மாவுக்கு இயல்புங்கிறத மறந்துடக்கூடாது. இத்தோட தர்மத்தின் அறத்தின் விளக்கங்கள் வந்து பூர்த்தி ஆகுது. அடுத்து பொருள் பற்றி நாளைக்கு பார்க்கலாம்.